நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன செய்யும்? சிம்ம ராசிக்கு 6-7 இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் போய் செய்கிறார். 8ஆம் இடம் அட்டமஸ்தானம், அஷ்டமத்து சனி என்பார்கள் இதனை. 8ஆம் இடத்தில் சனி செல்லும் போது சிம்மராசினியர்கள், சந்தோஷமாக இருந்த சிம்மராசினியர்கள் திடீரென்று வரவு செலவு ஸ்தானத்தில் வீழ்ச்சியும், கணவன் மனைவி உறவில் பிணக்கமும், நண்பர்களிடம் பிணக்கமும், கூட்டாளிகளிடம் பிணக்கமும் ஏற்படக்கூடிய நேரம். மான அவமான ஸ்தானம் அல்லவா சனி. மான அவமான ஸ்தானத்தில் இருப்பதால் திடீரென்று ஸ்டேஷனுக்கு போறது, கோர்ட்டுக்கு போறது, தன்னை பற்றி தவறாக பிறர் சித்தரிக்கும் நேரம். நீ தவறையே செய்யவில்லை என்றாலும் இவர் இந்த தவறை செய்தார், அந்த தவறை செய்தார் என்று உங்களுடைய மானத்தை போக்கும் நேரம் இது. சோ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு வரவு செலவு ஸ்தானத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்துவார். உயரத்தில் இருந்து கீழே விழுதலை பற்றி சொல்பவர் 8ஆம் இடம். சோ 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் போது உயரத்திலிருந்து கீழே விழுதலை ஏற்படுத்தும். சோ உயரமான பகுதிகளுக்கு சென்று எட்டி பார்க்கிறது, டவர்ல போய் எட்டி பார்க்கிறது, 3ஆம் 4ஆம் மாடியிலிருந்து எட்டி பார்க்கிறது, இந்த மாதிரி வேலைகளை குழந்தைகளோ, இந்த சிம்மராசி குழந்தைகளோ, சிம்மராசி நேயர்களோ இந்த வேலையை செய்யக்கூடாது. உயரத்திலிருந்து கீழே விடும் பாக்கியம் ஏற்படுவதால் கைகால்கள் முறிவு ஏற்படும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். நீங்கள் சனிக்கிழமை முழுவதுமாக நான்வெஜ் சாப்பிடாம, புனிதமான நிலையிலிருந்து முடி வெட்டிக்காம, ஹேர் கட் பண்ணிக்காம, நெகத்தை கட் பண்ணாம, வீட்டை சுத்தமாக வைத்து பரிபூர்ணமான மகாலட்சுமி மந்திரங்களையும், விஷ்ணு மந்திரங்களையும், ஆஞ்சநேயருடைய மந்திரங்களையும் படித்துக் கொண்டு சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பிரதோஷம் செல்தல், இந்த மாதிரி தெய்வீக வழிபாட்டின் மூலமாக மட்டுமே, இறையருளாலும் குரு அருளாலும் மட்டுமே இந்த அட்டமத்து சனியை நீங்கள் வெல்ல வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக இல்லைவென்றால் பெரும் துயரை ஏற்படுத்திவிடும். ஜாக்கிரதையாக இருங்கள். வணக்கம்.